இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரொம்ப சுவையான மீன் குழம்பு, அப்படியே கிராமத்து ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்காங்க. இப்போ எண்ணெய் நம்ம சூடேறினோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்க்குறதோட வெந்தயம் தாங்க சூப்பராக இருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா பொடிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் மற்றதெல்லாம் சேர்க்கணும். நல்லா வெந்தயம் வந்து பொரியட்டுங்க. அப்போ தாங்க வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து இந்த எண்ணெய்க்குலாம் நல்லா சேருங்க. இப்போ வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. நான் சும்மா வந்து தாளிக்கிறதுக்காக தாங்க ஒரு அரை வெங்காயம் எடுத்துருக்கேங்க, பெரிய வெங்காயம். நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஆல்ரெடி வணக்கி அரைச்சி வச்சுருக்கேங்க. அதனால சின்ன வெங்காயம் இதில் சேர்க்குறேங்க, பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம இது கூடயே வந்து தக்காளி, ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து இதை தாளிக்கிறதுக்காக தாங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுலாங்க. இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம கவுச்சி எடுத்துக்கிட்டாவே நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கணுங்க. அப்போ தாங்க அது வந்து அது கவுச்சி வாடை இருக்காமல் இருக்குங்க. அதனால இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் திறந்து வந்துடுச்சுங்க. நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேங்க. இந்த வீடியோவில் நான் காட்டலைங்க. ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, சின்ன வெங்காயம் தக்காளிங்க. இதை நல்லா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம இது கூடயே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம வந்து கறி மசாலான்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்களாங்க, அதே மாதிரி தாங்க நம்ம வந்து வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து 1 கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து இதை அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. இது இப்போ நல்லா கிண்டிட்டாவே குழம்பு கலர் வந்துடும் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. இப்படி கை வச்சுக்கோங்க, அப்போ தாங்க ஒரு புளியும் எதுவும் விழுகாதுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்து நம்ம புளிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அப்பயும் இப்படி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1 2 விழுந்துருங்க. அதுக்காக விழுந்தால் நல்லா இருக்காதுங்க குழம்புக்கு. அது நம்ம சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் மீன் மசாலா சேர்த்துக்கிறேங்க, இப்போ இங்கே கடையில் வாங்கினதுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நான் வந்து காரத்துக்கு மிளகாய் சேர்த்துருக்கேங்க, கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு மிளகாய் தூளுங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தூளுங்க, ஒரு அரை ஸ்பூனுங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்புங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் தாங்க சேர்த்தோம், அதனால் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இது ஒரு கொதி கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம இது கூடயே புதினா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ வந்து மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது வந்து இப்படியே மூடி இருக்கட்டுங்க. ஏன்னா அப்போ தான் குழம்பு கொஞ்சம் சுண்டனதுக்கப்புறம் மீன் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். மீன் அதுக்கு இடையில் போடக்கூடாதுங்க. மீன் போட்டால் மீன் உடஞ்சி போயிருங்க. அதனால் மூடி வச்சிடலாங்க இதை. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. நம்ம இது கூடயே மீன் சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்க்குறப்ப அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து கறி வந்து உடஞ்சி போயிருங்க, மீன் வந்து உடஞ்சிருங்க. நம்ம இது கூட மீன் சேர்த்து அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், மீன் போட்டாச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் தாங்க இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இந்த ஹீட்லேயே மீன் வந்து வெந்துருங்க. அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டியது இல்லைங்க, மூடி வச்சிடலாங்க நம்ம இது கூட. இப்போ பாருங்கள், மீன் வந்து நல்லா குழம்புல வெந்துருச்சுங்க. நீங்கள் பாருங்கள், அப்படி பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்புல வெந்து சுண்டி வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேலால் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எச்சி விடுதுங்க. நம்மளோட மீன் குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஸ்டைல் வந்து கிராமத்து ஸ்டைலுங்க. கிராமத்தில் எங்கள் ஊர் ஸ்டைலில் இந்த மாதிரி தாங்க மீன் குழம்பு வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு இந்த குழம்பு பிடிச்சிருந்தா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.